ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்த சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஒரு சின்னதாக ஒரு 4 பீஸ் அரிச்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கட்டும். நல்லா இப்போ வணங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிட்டுலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வணக்கிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.